இந்த சயின்டிஸ்ட் யாருன்னு தெரியுதா? இவர் தான் வந்து கிரேகர் ஜொஹான் மெண்டல். இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி. அதாவது நம்ம பரம்பரையினுடைய பேசிக் பிரின்சிபிள்ஸை வந்து இவருடைய ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காரு. இவருடைய ஆய்வு தான் வந்து மாடர்ன் ஜெனட்டிக்ஸ்க்கு ஒரு அடிக்கல்லாக இருந்திருக்கு. ஸோ இவர் வந்து எங்கே பிறந்திருக்காருன்னு தெரியுமா? இவர் பிறந்த ஊர் வந்து செகோஸ்லோவேக்கியா. தன்னுடைய படிப்பை 18 வயசில் முடிச்சுட்டு இவர் வந்து அகஸ்டினியன் மொனாஸ்ட்ரி, அதாவது அகஸ்டினியன் அப்படின்ற மடாலயத்தில் வந்து ஃபாதரையராக போயிட்டு சேர்ந்துட்டார். அங்கேருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னா அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, நேச்சுரல் சயின்ஸ் இதிலலாம் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு. அகெயின் இன் 1854 திருப்பியும் வந்து மொனாஸ்ட்ரிக்கு மடாலயத்துக்கு ரிட்டன் வந்துட்டு அங்கே தன்னுடைய ஒர்க்கை வந்து ஒரு ஃபாதரியராக வந்து கண்டினியூ பண்ணும்போது ப்ளஸ் டீச்சும் பண்ணுறாரு ஹை ஸ்கூல் லெவலில். தன்னுடைய ஓய்வு நேரங்களில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கார்டனில் பிளான்ட்ஸை வந்து பயிர் செஞ்சு அந்த மாதிரி நிறைய ஆய்வுகளை வந்து மேற்கொள்கிறாரு. கிட்டத்தட்ட 9 வருஷமாக 1856லேருந்து 1865 வரைக்கும் 10,000 பிளான்ட்ஸை வச்சு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. மெண்டல் வந்து அதில் 7 பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணி அதில் தன்னுடைய ஸ்டடியை மேற்கொள்கிறாரு. மெண்டலோட சக்ஸஸ்க்கு என்னென்ன காரணம் தெரியுமா? நேச்சுரலாக வந்து செல்ஃப் பாலினேட்டிங் பிளான்ட்ஸை வந்து அவர் செலக்ட் பண்ணுறாரு. அது ஈஸியாக வந்து அவருக்கு ப்ராஃபிட் கொடுக்குது. அண்ட் தென் ஷார்ட் லைஃப் ஸ்பேன் ஆஃப் பிளான்ட்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் ஈஸி டு cross-pollinate. செல்ஃப் பாலினேஷன் மட்டும் இல்லாமல் cross-pollinateம் ஈஸியாக பண்ண முடியுது அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டில். எல்லா கேரக்டர்ஸுமே வந்து டீப்லி டிஃபைன்டு கேரக்டர்ஸ், கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். அண்ட் தென் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து பைசெக்ஷுவல். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டில் மோனோஹைப்ரிட் கிராஸ் பண்ணுறாரு. அதாவது ஒரே ஒரு சிங்கிள் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர், டால் அண்ட் டார்ஃப். டால்னா உயரம், டார்ஃப்னா இந்த குள்ளமாக இருக்கிறது. ஸோ இந்த உயரம் குள்ளம் இந்த வகையான சீட்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணுறாருன்னா அவங்க ரெண்டு பேரையும் தட் இஸ் மிக்ஸ் பண்ணி சீட்ஸை வந்து விதை வைக்கிறாரு. ஸோ அது அப்படி பண்ணும்போது அவருடைய F1 தலைமுறையில் பார்த்திங்கன்னா எல்லா பிளான்ட்ஸுமே வந்து டாலாகவே வந்து முளைச்சிருக்கு. இது வந்து மோனோஹைப்ரிட் ஆஃப் F1 ஜென்ரேஷன். அண்ட் தென் செகண்ட் ஜென்ரேஷனில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறாரு. F1ல் வந்த அந்த பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து தங்களுக்குள்ளேயே வந்து சீட்ஸை வந்து செல்ஃப் பாலினேஷன் பண்ண வச்சு அதில் வந்து என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா 3 ரேஷியோ பார்த்திங்கன்னா டாலு, அதில் ஒரே ஒரு குட்டியாக ஒன்று ஷார்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ F1 ஜென்ரேஷனில் எல்லாமே டாலாக வந்தது. F2 ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி மட்டும் வந்து நமக்கு ஷார்ட்டாக கிடச்சிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஷார்ட் அப்படின்ற இந்த கேரக்டர் வந்து F1 ஜென்ரேஷனில் வந்து மறைஞ்சிருந்திருக்கு, ஹிடன் ஆகிருக்கு. அது வந்து F2 ஜென்ரேஷனில் செல்ஃப் பாலினேஷன், அந்த டால் பிளான்ட்ஸ் எல்லாருமே வந்து செல்ஃப் பாலினேஷன் பண்ண வச்சு செடியை முளைக்க வைக்கும்போது அந்த ஷார்ட் பிளான்ட் டார்ஃப் கேரக்டர் எக்ஸிபிட் ஆகிருக்கு. ஸோ மோனோஹைப்ரிட் கிராஸோட ஜீனோடைப் பார்த்திங்கன்னா 1:2:1. ஸோ 1:2:1ன்னா என்ன? ஸோ இந்த 1 அப்படின்றது டால் ஹோமோசைகஸ், அது வந்து பியூர்லி டால். அண்ட் தென் 2 அப்படின்றது 2ல் பார்த்திங்கன்னா அதில் வந்து அதுவும் டால் தான், ஆனால் அது வந்து ஹெட்ரோசைகஸ். ஏன் ஹெட்ரோசைகஸ்? ஏன்னா அதில் வந்து டால் கேரக்டரும் இருக்குது அண்ட் தென் ஷார்ட் கேரக்டரும் இருக்குது. அதனால தான் கேபிட்டல் T ஸ்மால் t கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் ஒரே ஒரு ரேஷியோ மட்டும் வந்து டார்ஃப் ஹோமோசைகஸ். டார்ஃப்னா என்ன? ஒரே ஒரு ஷார்ட் முளைஞ்சிருக்கு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் 2 ஸ்மால் t போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஜீனோடைப்லேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டால் ஹோமோசைகஸ் அப்படின்றது 2 கேபிட்டல் T பியூராக இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, பியூர்லி டால் கேரக்டர். ஸோ இதுதான் வந்து டாமினன்ட் கேரக்டர். ஸோ இந்த டாமினன்ட் கேரக்டர் அப்படின்னா அதுதான் நிறைய இருக்கும். ஸோ அதில் ஷார்ட்டே வந்து கிடைக்கல. ஸோ ஷார்ட் வந்து மறைஞ்சிடுச்சு, ஹிடன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா செல்ஃப் பாலினேஷன் பண்ணார் பார்த்தீங்களா, இந்த டால் எல்லாமே வந்து செல்ஃப் பாலினேஷன் பண்ண வைக்கும்போது, அதாவது சேம் பிளான்ட்டில் இருக்கிற அந்த சீட்ஸை வந்து
செல்ஃப் பாலினேஷன் பண்ண வைக்கும்போது அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு ஷார்ட் கேரக்டர் தட் இஸ் டார்ஃப் ட்ரையட்ஸ் வந்து F2 ஜென்ரேஷனில் எக்ஸிபிட் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ரிசசிவ் ட்ரையட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எது வந்து நிறைய வந்து கேரக்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதோ அது டாமினன்ட், மறைஞ்சி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வர்றது ரிசசிவ். ஸோ நெக்ஸ்ட்டு தன்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டில் மெண்டல் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர்ஸ் தட் இஸ் 2 ட்ரையட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு மோனோ ஹைப்ரிட் கிராஸில் வந்து சிங்கிள் கேரக்டர்ஸை டால் ஷார்ட் அது மட்டும் தான் செலக்ட் பண்ணார். இப்போ டைஹைப்ரிட் கிராஸில் பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர்ஸை வந்து செலக்ட் பண்ணார். அதனால தான் இது பேர் வந்து டைஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்தெந்த கேரக்டர் செலக்ட் பண்ணுறாரு? ஸோ ரவுண்ட் ஷேப்பும் wrinkled ஷேப்பு. ஸோ ஷேப்பு செலக்ட் பண்ணுறாரு. அண்ட் தென் கலர் எல்லோ கலர் அண்ட் க்ரீன் கலர். ஸோ ரவுண்ட் எல்லோ அண்ட் தென் wrinkled க்ரீனு. ஸோ இந்த 2 ட்ரையட்ஸை இந்த 2 கேரக்டர்ஸை தான் வந்து செலக்ட் பண்ணுறாரு டைஹைப்ரிட் கிராஸில். ஸோ அப்படி செலக்ட் பண்ணும்போது அதுலேருந்து ஜெர்ம் செல்ஸை வந்து கிராஸ் பாலினேட் பண்ணும்போது F1ல் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபுல்லாகவே வந்து டாமினன்ட் கேரக்டர் எதுனா ரவுண்ட் அண்ட் எல்லோ டாமினன்ட் கேரக்டர் தான் வந்து மெஜாரிட்டியாக அதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்குது. ஸோ அதில் வந்து க்ரீன் ரிங்கிள்டே வரலை. அது வந்து ஹிடன் ஆகிருக்கு, எக்ஸிபிட் ஆகலை, ஹிடன் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு அகெயின் he did in the monohybrid cross. In dihybrid cross also what he did na, he is selecting the self-pollination of the F1 generation plants. ஸோ F1 ஜென்ரேஷன் பிளான்ஸில் திருப்பி செல்ஃப் பாலினேஷன் பண்ண வைக்கும்போது இதில் ஹிடன் ஆகிக்கிற கேரக்டர்ஸ் வந்து F2வில் எக்ஸிபிட் ஆகுது. ஆஸ் அ ரிசல்ட் இந்த டைஹைப்ரிட் கிராஸோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரவுண்ட் எல்லோ வந்து 9 கேரக்டர்ஸ் 9 நம்பர்ஸ் வந்திருக்கு. அண்ட் தென் ரவுண்ட் ரிங்கிள்டு வந்து 3 அண்ட் தென் க்ரீன் ரவுண்ட் வந்து 3 அண்ட் தென் க்ரீன் ரிங்கிள்டு 1. ஸோ இதனுடைய ஜீனோடைப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 9:3:3:1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இஸ் அ கேஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஸோ இது வந்து ரவுண்ட் வித் எல்லோ அண்ட் க்ரீன் வித் ரிங்கிள்டு. ஸோ இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ நம்முடைய அப்பா அம்மா கிட்டேருந்து நமக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிருக்கும் இல்லையா? ஆனால் ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து நம்ம அப்பா அம்மா கிட்டேருந்து நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகிருக்காது, அது வந்து மறைஞ்சிருந்திருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நமக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்திங்களா அந்த ஹிடன் ஆகி நிற்கிற கேரக்டர்ஸ் மறைஞ்ச அந்த கேரக்டர்ஸ் வந்து எக்ஸிபிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து மெண்டல் வந்து மோனோஹைப்ரிட் கிராஸில் ப்ளஸ் அவருடைய டைஹைப்ரிட் கிராஸில் வந்து நமக்கு வந்து புரிய வச்சுருக்காரு அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா. ஸோ யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் பெட்டர் நவ் எப்படி வந்து கேரக்டர்ஸ் வந்து ஹிடன் ஆகுது, இன்னொரு ஜென்ரேஷனில் வந்து எக்ஸிபிட் ஆகுது அப்படின்றது. இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போ எனக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் வந்து ஒரு கேரக்டர்ஸ் வந்து எக்ஸிபிட் ஆகலை, அது ஒரு ஸ்கில்லுன்னே சொல்லலாம். ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த உள்ளன் நூலில் போடுற இந்த குரோஷெட் அப்படின்றது தெரியாது, வராது அவங்களுக்கு. ஆனால் எனக்கு வரும். ஸோ இது எப்படி அப்படின்னா எங்கள் அம்மாவோட அம்மாவுக்கு இந்த குரோஷெட் தெரியும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எத்தனாவது ஜென்ரேஷன், நான் வந்து 4th ஜென்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்லேருந்து செகண்டு, தேர்டு, நான் இப்போ 4th. ஸோ இந்த 4th ஜென்ரேஷனுக்கு அந்த ட்ரையட் வந்து ஹிடன் ஆகி 4th ஜென்ரேஷனில் எக்ஸிபிட் ஆகிருக்கு. ஸோ இந்த விஷயத்தை தான் வந்து மெண்டல் வந்து தன்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ தட் இஸ் நோன் அஸ் இன்ஹெரிட்டன்ஸ், ஹெரிடிட்டி. ஸோ மெண்டல் சொன்ன அந்த லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அதை வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து புரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வில் see in the next video.